வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் வந்து பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் வந்து நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் வந்து இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு வந்து ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. கடக ராசி, கடக லக்னம், இவங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஜாக்பாட் ராசிகளில் நீங்கள் ஒரு மெயின் ஆள். நீங்கள் தான் டாப்பஸ்ட் ஆள். என்ன விஷயம்னா, குரு பகவானே உங்கள் வீட்டுக்கு தான் வர்றார். அப்போ நீங்கள் தானே மெயின் ஆள். ஸோ என்னென்ன நல்லது நடக்கும், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். தொட்டதெல்லாம் தொலங்கும். சரிங்களா? முக்கியமாக இது வந்து அதான் பெண் ராசி, நீர் ராசி, பாசமுள்ள ராசி, தாய் ராசி. தாய் ராசின்னு சொல்லியாச்சு, அப்புறம் வேறு என்ன? கல்யாணம் தான். கல்யாணம் கண்டிப்பாக உண்டு. தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்டு யாராவது ஏற்கனவே லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கல்யாணமாக மாற்றலாம். பெஸ்ட்டான டைம் இது. ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கல்யாணத்துக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும், பண உதவி கிடைக்கும், மக்களோட உதவி கிடைக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு மகப்பேறு கண்டிப்பாக உண்டு. இல்லை இப்போல்லாம் நம்மளுக்கு வர கிளைண்ட்ஸு, நம்ம மீட் பண்ணுற எல்லாருமே கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் குழந்த பிறந்தது. அவ்வளவு ஒரு ஃபுல் பவர் எனர்ஜியோடு வராங்க. ஒரு 3 கிளைண்ட் கிட்டத்தட்ட பார்த்துட்டேன். சரிங்களா? ஸோ கல்யாணமாகி இந்த தமிழ் வருடப்பிறப்பே குழந்தையும் பிறக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று. அடுத்து வேலையில் ப்ரமோஷன்ஸோ, வெளிநாடு ட்ரான்ஸ்ஃபரோ, ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷனோ, இல்லை சம்பள உயர்வோ, ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஜாபில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறதுனால நடந்துரும்னு நினச்சிக்கிறாங்க. இல்லைனா நான் சொல்லிட்டு பிறகும் வருதா இல்லையான்னு என்ன டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இது நடக்கும், இது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இந்த இந்த காலகட்டத்துக்கு இவங்களுக்கு இப்படி நடக்கணும் ரூல் இருக்குது. அந்த ரூலை சொல்லிட்டேன். சென்னையிலேருந்து மதுரைக்கு இந்த பஸ்ஸு போகுதுன்னு சொல்லிட்டேன். பஸ்ஸில் ஏறி உக்காந்தா தான் மதுரைக்கு போக முடியும். எங்கே நீ சொல்லிட்டியா, எங்கே போதா பார்க்கலான்னு நீங்கள் சென்னையிலேருந்து வேடிக்கை பார்த்தா சென்னையிலே தான் இருப்பீங்க. பஸ்ஸு போயிடும். அதே தான் உங்களுக்கும். இப்போ உங்களுக்கு வேலையில் முன்னேற்றத்துக்கான எல்லா வழிவகைகளும் இருக்குது. நீங்கள் அதுக்கு போய் கொஞ்சம் புஷ் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரித்து உழைச்சிங்கன்னா தான் போகும். இல்லைன்னா யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஏன்னா ஊரில் நீங்கள் மட்டும் கடகராசி லக்னம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அதனால் கொஞ்சம் உழைங்க, டக்குன்னு எல்லாமே கைக்கு மாட்டும். பிஸ்னஸ் எதனா பண்ணிகிட்டு இருந்தாலும் பிஸ்னஸும் நல்லபடியாக டெவலப் ஆகும். நிறைய ப்ராஃபிட் வரும். பேசிக்கலி என்னென்னா, உங்களுக்கு வந்து நிறைய நல்ல நியூஸ் வருங்க. நல்ல நியூஸ் நிறைய வரும். காசு நிறைய விரயமாகும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது காசு வந்து கையில் நிற்கிறது பெரும் தட்டுப்பாடாக இருக்கும். ஏன்னா நல்ல விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கல்யாணம், ப்ரெக்னன்சி, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, ஏதாவது நடந்துருக்காலும் காசு போயிட்டே இருக்கும். அதுக்கு நல்ல விஷயம் தானே. சந்தோஷமாக செலவு பண்ணுங்களேன். நல்ல விஷயம் நடக்குதுன்னா செலவாக தான் செய்யும். ஸோ சந்தோஷமாக இருக்கலாம். முக்கியமாக அடிப்படையாக இது ஒன்று சார். இந்த வருஷத்துக்கு எனக்கு ஒரு பாயிண்ட்டு சொல்லுங்கள், அதில் நான் வந்து ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா முயற்சி. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு ஒரே பாட்டில் பணக்காரன் ஆக முடியாது. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். என்னன்னா, குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் தலைவர். இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது.
ஸோ இந்த வருஷம் விட்டுட்டிங்கன்னா இதோட இன்னொரு 12 வருஷம் நீங்கள் இதுக்கு வெயிட் பண்ணணும். அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதனால் இந்த வருஷம் நீங்கள் வந்து ஃபுல் பயன்பாடு பண்ணுங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இதுக்கு வேண்ட வேண்டிய தெய்வம் லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன். இளநீர் கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம். பன்னீர், பால் அபிஷேகங்கள் பண்ணலாம். அந்த பால் அபிஷேகத்தை வர மக்களுக்கும் நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம், அன்னதானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு வர அதுவும் திங்கக்கிழமை வளர்பிறை திங்கள்லாம் பண்ணிங்கன்னா சரியான பவர். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பவர். காமாட்சி அம்மன் கோவிலில் மாதிரி பெரிய கோவில்களில் பௌர்ணமி நாள்லாம் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக வேலை செய்யும். செஞ்சு நீங்கள் எல்லாரும் பயன்படுறோம். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவலெல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், என்னுடைய நிறைய இந்த தனாகர்ஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு, இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்ட்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள், சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லோரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னென்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி, சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அருணாக்கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது, ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான், எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் அடித்து அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு
உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.